Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஒரு செல்ஃப் பியூட்டி மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கின் அண்ட் ஹேர் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, பார்லர் போகாமல் எந்த எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே எப்படி மெயின்டைன் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, சோக்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. இது ஓவர் நைட் சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ். இது மாதிரி சாப்பிட்றதுனால ஸ்கின் அண்ட் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேருக்காக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் ரைஸ் வாட்டர் ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஸோ இப்போ வந்து ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர். இது நம்ம வந்து 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் விடலாம். இங்கே நான் வந்து லீவ் இன் கண்டிஷனராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக என்னோடய ஹேர் லென்த்தோட எட்ஜஸில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா யூஸ்வலாக அங்கே தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஷைனும் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்மூத்னஸும் கொடுக்கும். இதே நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணலாம், ஹேர் லென்த் ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் ரைஸ் வாட்டர் வந்து ஸ்கேல்பில் வைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வெறும் ஜஸ்ட் எண்டில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் வாட்டர் ஹேருக்கு ரொம்ப நல்லது. எந்த விதமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 18 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கேல்பில் ரைஸ் வாட்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்காதீங்க. 18 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேர் நல்லா சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறது. நான் இன்றைக்கி வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ஃப்ரெஞ்ச் க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் க்ளே மாஸ்க். இது வந்து ஒரு detoxifying க்ளே மாஸ்க். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். டெட் செல்ஸ்லாம் வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு வரதுக்கு நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் ஏன் ரெகுலராக அப்ளை பண்ணோன்னா, நம்ம ஃபேஸ்க்கு வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பத்தாது. இது மாதிரி ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டாக போகும். அண்ட் அது மட்டும் ரீசன் இல்லை, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூதிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஃபேஸ் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணால். ஸோ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்கள். சண்டே இல்லை சாட்டர்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் மாஸ்க் எவ்ரி வீக் எதான ஒன்று அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் மாஸ்க்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபேஸில் மட்டும் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணக்கூடாது, நெக்லேயும் அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஸ்கின் கேர் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது ஈவன் டோனாக இருக்கும். இல்லைனா ஃபேஸ் மட்டும் ஒரு கலரில் இருக்கும், நெக் வந்து ஒரு கலரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லிப் மாஸ்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ட்ரை லிப்ஸ்க்காக. நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட 100% பியூர் ஷியா பட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஷியா பட்டர் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலில் வெடிப்பு இருந்தால் கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. நான் இங்கே வந்து லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஷியா பட்டர் வந்து சாப்ட் லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இதுவே நீங்கள் லிப் பாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிப் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்க இந்த 2 மாஸ்க்கும் வந்து ஒரு 10 to 15 minutes கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அடிக்கடி ட்ரை லிப்ஸ் வரதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமாக தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி லிப் பாமும் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை லிப்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாடி டீட்டான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓல்டான ஒரு ட்ரெடிஷன். இது நல்பரமாதி தைலம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறையா ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து டீட்டானுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, தைலத்தை வந்து குளிக்கிறதுக்கு 30 minutes முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது டார்க் நீஸ், எல்போஸ், அதுக்கப்புறம் நக்கல்ஸ்க்காக. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பேக் வந்து கடலை மாவு, மஞ்சள், தயிர், இந்த 3 இன்க்ரீடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட எல்போலையும் அதுக்கப்புறம் டார்க் நீஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து ரெடியூஸ் ஆகும். இதே பேக் நீங்கள் வந்து ஃபுல் கைக்கு, காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டேன் ரெடியூஸும் பண்ணும், ப்ளஸ் நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை ஈவனாக ஆக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபுட்கேர். ஸோ இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Callus Remover. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெடிப்பு எடுக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து திக்கான ஸ்கின் இருக்கும். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மிஷின். நம்ம யூஎஸ்பிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம், இல்லைனா சார்ஜ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து ரீசெண்டாக தான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஆன் பண்ணாலே போதும். இதை நீங்கள் வந்து சார்ஜ் அப்பப்போ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கரெக்டாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்பப்போ சார்ஜ் பண்ணி தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இதில் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதான ஒரு ரஃப் ஷீட் வந்து போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நான் பிஃபோர் காமிச்சிடுறேன். இது மாதிரி தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். மெயினாக இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட க்ரோத் வந்து ஈவனாக இருக்காது. அப்பப்போ வந்து கட்டாய இருக்கிறதுனால நம்ம எதில் பட்டாலும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபீட். பார்லர்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது யூஸ்வலாக கையில் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் இது மாதிரி மிஷின் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்லேயே வந்து பண்ணிடலாம், பார்லர் போகணுன்னு அவசியம் இருக்காது. அதனால் ஈஸியாகவும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் சார்ஜ் போட்டு தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக வலிக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வலிக்காது, ஏன்னா இது நம்ம திக்கான ஸ்கின்னில் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வலிக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெடிப்பு அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக அந்த சென்சேஷன் இருக்குது எனக்கு இது பண்ணுறது. ஸோ அப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போவே நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த டெட் செல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் பார்லரில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 800 சார்ஜ் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டெப்ஸும் இருக்கும், இருந்தாலும் இதுக்காக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 800 சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு அண்ட் ஸ்கின்னும் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஹீல் பார்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடுச்சு. டெட் செல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸ்கின் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நிறைய டைம் எடுக்கும். இதே வந்து ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் இருக்க டெட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கும் பவுடராக வரும். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் இல்லை ரஃப் பேப்பர் எதாவது வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து ஈரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையான ஃபீட்டில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் இந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபீட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதான் ஃபுட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதோட ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நிஜமாலே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷியா பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்னு கொடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போடும்போது. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் திஸ் இஸ் Akshay saying bye and take care of yourself. Bye.